நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்க. என்ன விஷயத்த திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு சார்? ஒரு சென்சேஷனல் இஷ்யூன்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை, அதாவது அவர் வேதகு அவர்களை பற்றி விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அவர்கள் அவருடைய மனைவியான மதிவதனி அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அதற்காக அந்த மதிவதனியுடைய பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாதி வேற்றுமை கவனிக்கணும். ஓகே, எதை பற்றி பேசுகிறார்? அவர்களுடைய சாதியையும் மதிவதனி அம்மையாருடைய சாதியையும் பற்றி பேசுகிறார். அவர்கள் வேறு சாதி, அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன பண்ணார்? அந்த வெல்வெட்டி துறையை சேர்ந்த, அதாவது மதிவதனி அவர்களுடைய பிறந்த வீடாக இருக்கணும் வெல்வெட்டித்துறை. அதுவே அந்த ஊரில் அவங்களது பிறந்த ஊர் வேறு ஒரு ஊருன்னு செய்தியில் வருது. அந்த ஊரில் 14 பேரை சுட்டு தள்ளிவிட்டார். தன்னுடைய காதலை திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த அவங்க சொந்தக்காரங்க வகைகிறால யாரையோ 14 பேர் இப்படின்னு பேசியிருக்கார். இது ஒரு தேவையில்லாத பேச்சு. அவர் ஏன் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, சீமான் பெரியாரை விமர்சனம் செய்கிறார். முன்னால் ஒரு தடவை சொன்னார், நீங்கள் அப்படி செய்தால் நான் விமர்சனம் செய்வேன்னு ஒரு தடவை பேசியிருக்கார் திருமாவளவன். இப்போ அதை விமர்சனம் செய்கிறார். அதில் அந்த குடும்பத்தின் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு காலையில் இப்போ தான் நான் படிச்சுட்டு வந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அது மதிவதனி அவர்கள் ஆண்டன் பாலசிங்கம் வீட்டில் அவருடைய பிறந்த வீட்டில் இருந்தவங்களாம் பாதிக்கப்பட்டதுனால இலங்கை இராணுவத்தால் அவங்க வீட்டில் புகலிடம் அடைஞ்சு அங்கே தான் இருந்தாங்க ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் வீட்டில். அப்பொழுது அங்கே அடிக்கடி வரக்கூடிய இவரை பார்த்து அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். அவர் முதலில் மறுத்துவிட்டார். இயக்கத்தில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அதனால் சிக்கல்கள் வரும், எந்த நிமிடத்திலும் உயிர் போகலாம்ங்கிறதுல. அப்புறம் ரொம்ப அவர்கள் பிடிவாதம் பிடித்து ஆண்டன் பாலசிங்கம் அவருடைய ஆலோசனையில் பரவாயில்ல பண்ணிங்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஆனால் 14 பேர் வெட்டி அவரை வெல்வெட்டித்துறையில் 1970 வெல்வெட்டித்துறை பக்கம் அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லை. அங்கே போய் சுட்டு தள்ளினார் என்பது பொய்யான தகவல்னு அவர்கள் தரப்பில் சொல்லப்படுவது. இதை தாண்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் யார்? எந்த ராஜபக்சே ஈழத்தமிழர்கள் 12-13 வயது பாலகர்களையும் பெண்களை அறுத்தும் பிறப்புறுப்பில் துப்பாக்கி வைத்து அழித்து கொன்றும் சித்திரவதை செய்தும் நிர்வாணமாக ஆண்களையும் பெண்களையும் வரிசையாக அப்படி உட்கார வைத்து மிகவும் கேவலப்படுத்தி கொஞ்சம் கூட மனித உரிமை இல்லாமல் செய்த அந்த மஹிந்த ராஜபக்சேவிடம் போய் நீங்கள் கனிமொழி, ஆராசா எல்லாரும் போய் விருது வாங்கிட்டு வந்தீங்களே, விருது சாப்பிட்டு வந்தீங்க. அப்போ இன துரோகம் செய்தது யார்? நீங்கள் சீமான் அவர்கள் அவர்களுடன் போட்டி என்றால் அரசியலில் தமிழ்நாடு களத்தில் சீமான் அவர்களுடைய கொள்கையையோ சீமான் அவர்களையோ விமர்சனம் செய்யலாம். அவர் பெரியாரை விமர்சனம் செஞ்சார், அவர் செய்யலாமான்னு கேட்டால், பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்தவர். நீங்கள் சாதியை சொல்லி சாதிக்காக சுட்டு கொண்டார் அப்படின்னு பேசுனீங்கன்னா, ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டு குடியரசு பத்திரிகை நடத்தினார், விடுதலை பத்திரிகை நடத்தினார், எல்லா இடத்துலையும் நாயக்கர் தான் சொன்னார். ஜின்னாக்கு எழுதின கடிதங்கள் நிறைய இடத்துல நாயக்கர் தான் எழுதியிருக்காரு. நேருக்கு எழுதின கடிதங்களையும் அப்படி தான். இல்லை, ஜின்னாக்கு என்ன எழுதினார்? பாகிஸ்தானோட சேர்த்துங்க எங்களான்னு சொன்னார். ஆமாம், சேர்த்துருந்தா திருமாவளவன் எங்கே இருந்திருப்பார் இன்னைக்கு? ஈவேரா அவர்கள் சொன்னபடி பாகிஸ்தானுடன் திராவிடஸ்தான் சேர்ந்திருந்தால் அங்கே இந்த பட்டியல் சமூகத்திற்காக பாகிஸ்தானில் தனியாக ஒதுக்கீடு கொடுத்து விடுவார்களா? திருமாவளவன் ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ நடத்தி விட முடியுமா? இதெல்லாம் நீங்கள் ஹைப்போதட்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஊகத்துக்குரிய கேள்விகள்னால் கூட நீங்கள் அப்படி பேசக்கூடாது. இல்லை, ஈவே ராமசாமி நாயக்கர் என்றைக்கு அவர் சாதியை ஒழிக்கணும்னு சொன்னார்? சில சாதிகளை ஒழிக்க வேண்டும் என்றார். அவருக்கு பிடிக்காத சாதிகளை, பிராமணர் ஒழிக்கணும்னாரு, முஸ்லீமை ஒழிக்கணும்னாரு, கிறிஸ்தவர்களை ஒழிக்கணும்னாரு, நம்மிலும் கீழானவர்கள் என்று சொல்லி பட்டியல் சமூகத்தை, இவங்க 4 பேர் தான் நம்ம சமுதாயத்துக்கு எதிரானவர்கள்னு சொன்னோம். ஓகே, அப்போ அவருடைய சமுதாயம் எது? நாயக்கர் சமுதாயமா?
அப்போ தானே திராவிடம் எது, தெலுங்கு எது, தமிழ் எது, தமிழர் யார், இந்த கேள்வியெலாம் வருது. ஓகே. திருமாவளவனை பார்த்து சாதி தலைவர் என்று ஆராசா பேசியது தவறு நம்மளே பேசியிருக்கோம். ஆமாம். ஆனால் அவர் பேசினது தவறுன்னு சொன்ன நீங்கள் அவர்களுடைய சாதியை அவர் சாதிக்காக கலப்பு மனம் செய்தார் என்பதற்காக அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சுட்டு கொண்டாருன்னு. அப்போ நீங்கள் சொல்கிறது என்ன? அது என்ன ஆணவ கொலை செய்து விட்டாருன்னு சொல்கிறீங்களா? அந்த 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 அப்ரோச்சே தவறாக இருக்குல்ல. ஓகே சார். ஆனால் அவர் அப்படி பேச மாட்டார்ல சார். ஏன்னா அவர் ஒரு 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 கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டவர் தான் நினைக்கிறேன் திருமாவளவன் அவர்கள். இல்லைங்க இதெல்லாம் தானிக்கு தீனின்னு இந்த ஏட்டிக்கு போட்டின்னு பேசுறதுக்காக பேசுறது. அதில் ஒன்றும் அர்த்தத்தோடைய பெரிய கோட்பாடெல்லாம் இல்லாமல் நீங்கள் பெரியாரை திட்டினா நம்ம அதுக்கு திட்டுவேன். நான் அதை தான் சொல்கிறேன். இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்ல. நீங்கள் சீமான் இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்லாத தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறதா நீங்கள் கேட்கலாம். கேட்டால் அதில் லாஜிக் இருக்குது. இப்போ நம்ம சேகுவாரான்னு சொல்கிறோமே, சேகுவாரா நம்ம நாட்டை சேர்ந்தவரா? இல்லை இல்லையா? தமிழ்நாட்டின் சேகுவாரான்ற பெயர் ஒரு புரட்சிக்கு அடையாளமாக, ஒரு எழுச்சிக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. உலகத் தலைவர்கள் எல்லாரையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. அப்போ அவர்களே சேகுவாரா வெளிநாட்டுக்காரரை நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி தளபதியாக அவர்களை குறிப்பிடலாம். யாரோ குறிப்பிடக்கூடாதா? ஐயா மாசேதுங்க கூட பெரிய தலைவர்னு சொல்கிறவங்க கம்யூனிஸ்டுகள் கேளுங்க, மாசேதுங்க மிகப்பெரிய தலைவர்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்தியா சீனாவுக்கும் உள்ள பிரச்சனை வந்தபோது மாசேதுங் தான் அங்கே இருந்தார், இந்தியாவுக்கு எதிராக இருந்தார். அப்போ மாசேதுங்கு பெரிய தலைவர் நீங்கள் சொல்கிறவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானவர்கள்னு அப்படி தான் அதாவது அப்படி இப்போ உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா எந்தவித முடிவுமே எடுக்க முடியாத ஒரு அரசியல் கோணங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஓகே. அந்த மாதிரி வரும்போது நம்மை பொறுத்தவரை எதற்குன்னா, நீங்கள் பெரியாரை சொன்னால் பெரியார் தமிழ்நாட்டில் இருந்தார். தமிழை சனியன் என்று சொன்னார். தமிழர்களை மட்டமாக பேசினார். வேலைக்காரியோடு இங்கிலீஷில் பேசினார். இந்தி ஒழிப்புன்னு பேசுகிறீங்க, இந்தி திணிப்புன்னு பேசுகிறீங்க. இந்தி ஒழிப்பு பேசுகிற 4 காலி பசங்களை சுட்டு தள்ளினீங்கன்னா எல்லாம் அடங்கிடுவோன்னார். என் திராவிட கழகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் தீப்பெட்டி, எரி சட்டி, நெய் எல்லாம் கையில் எடுத்து வச்சுங்க. யாராவது இந்திய எதிர்ப்புன்னு பேசினான்னா அந்த தலையில் போட்டு கொளுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல விட்டு தான் இந்திய எதிர்ப்பே தமிழ்நாட்டில் அடங்கி விட்டார்கள். அவரை தந்தைன்னு சொல்லி தமிழர்களின் தந்தைன்னு சொல்லும்போது தான் அங்கே பிரச்சனை வருது. இப்போது வேறு நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். அவர் கல்யாணம் பண்ணதை பற்றி அதை பற்றி பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணி பேசினார். ஐயா பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்ட போது பேசியது யார்? திருமாவளவன் சரித்திரத்தை கொஞ்சம் சரியாக படித்தால் தெரியும். யார் முதல்ல பேசினது? அண்ணாதுரையும் கருணாநிதி உள்ளிட்ட திமுகவினரும் தான். முரசொலியிலெல்லாம் எழுதுனாங்க, பேசுனாங்க. நீங்கள் அவங்க கூட்டணியிலே இருந்துக்கிட்டு நீங்கள் அது தப்புன்னா அப்போ அவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஏன் பேசுகிறீங்கன்னு கேளுங்க. சார் அவங்க கட்சியிலே ஒருத்தர் தாய்மன்ற ஒரு பத்திரிகையில் பெரியார் மறுசீராய்வுன்னு நிறைய பெரியார் பற்றின விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தார் சார். தெரியுமே, அவர் ரவிக்குமார் எழுதி இருந்தார்ல. இப்போ அதை நிறுத்திட்டார், தடை செஞ்சுட்டாங்க. தாய்மன்ங்கிற ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, நானே படிச்சிருக்கேன். ஆமாம், அதுக்கு ஆசிரியர் திருமாவளவன் தான். அதுக்கு ஆசிரியர் திருமாவளவன். ஆமாம். அப்போ அதான் எல்லாம் நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு சௌரியமாக இருந்தால் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடுவீங்க, இல்லைன்னா கீழே போட்டு மிதிப்பீங்கன்றது கோட்பாடு இல்லை. சாதி தலைவர்னு உங்களை ஆராசா சொன்னபோது உங்களுக்கு கோவம் வந்தது. உங்களுக்கு மட்டும் இல்லாத நம்மை போன்ற நடுநிலைவாதிகள் கூட அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இவருக்கு ஆதரவாக தான் சொன்னோம். அப்போ நீங்கள் சாதிக்காக அவர் சுட்டு கொண்டாருன்னு சொல்கிறது தவறு தான். அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். அங்கேயே சாதியை இழுக்கிறீங்க. ஓகே. ஒரு சாதி கட்சி தலைவரா? அவருடைய கட்சியில் இருந்தவர்கள் பாராட்டுதல்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். முதல்ல ஒரு வேறு நாடு, ஈழத்தமிழராக இருந்தாலும் வேறு நாடு. இன்னொன்று, அவரை ஏன் இந்த சாதி வம்பில் இழுக்கிறீங்க? அப்புறம் திருப்பி என்ன கேட்பாங்க? திருமாவளவன் கிறிஸ்துவர், அவருடைய சகோதரியுடைய மறைவுக்கும் போது அந்த சிலுவை போட்ட அந்த இதை வச்சு அந்த படையெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர் தேர்தல் நீக்கும்போது இந்துன்னு எழுதி கொடுக்குறாரு. நீ இந்த சாதிங்கிறது இந்த பூமராங் மாதிரி, அது எங்கே திருப்பி அடிக்குன்னு தெரியாது. அதை கூடிய வரைக்கும் தொடாமல் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லது. ஏன்னா அதை நம்ம கையால் தான் நினச்சி போனால் எங்கே குத்தும் எங்கே குடையும் தெரியாது. இன்னும் போக போக இந்த 1-2 பேர், இந்த ஒரு 2-3 பேர் இப்போது எந்த பக்கமும் கூட்டணியில் சேராமல் இருக்கும்போது தான் இப்படிலாம் பேச்சுகள் குழப்பங்கள்லாம் வருது.
ஒரு 15 நாள் 20 நாளில் அவங்களும் ஏதோ ஒரு பக்கம் எங்கே படியுதோ பேரம் எங்கே படிக்கிறதோ அங்கே வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் நகரும் என்று எதிர்பார்ப்போம். இது ஒரு ப்ராசஸ், இப்படி தான் நடக்கும். ஏன்னா வழக்கத்திற்கு அதிகமாக இந்த தடவை வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே சார், 2 நாளைக்கு முன்னாடி அதாவது பெரம்பலூரில் ஒரு பெரிய ரவுடியை வந்து சுட்டு கொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை எஸ்கார்டுக்கு கூப்பிட்டு போன ஒரு குற்றவாளியை இப்போ ஜட்ஜுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனப்போ காவல்துறை முன்னிலையிலே பெட்ரோல் பாம்பு அதுக்கப்புறமா நாட்டு வெடிகுண்டெல்லாம் வீசியிருக்காங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையா? வெள்ளைக்காளி அப்படின்னு ஒருத்தர், அவரை வந்து அவர் மேலே நிறைய வழக்குகள். அவரை வந்து மதுரை நீதிமன்றத்தில் ஏதோ ஆஜர்படுத்துறதுக்காக போயிட்டு திண்டுக்கல் சிறையில் வச்சுட்டு அங்கிருந்தே வந்து வீடியோ மூலமாக ஆஜர்படுத்தி விட்டு மறுபடியும் அவரை சென்னைக்கு கூப்பிட்டு வரும்போது பெரம்பலூர்கிட்ட திருமாந்துறை பகுதியில் வந்து 2 காரில் வந்து 13 பேர் பட்டப்பகலில் மதியானம் 2:30 மணிக்கு காவல்துறையினர் சூழ்ந்திருக்கும் போதே நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கடைசியில் வெள்ளைக்காளிக்கு ஒன்றும் அடிபடல. கூட இருந்த 2 போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் வெட்டி கூட இருக்காங்க. அதான் வெட்டியிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க, நாட்டு வெடிகுண்டு வீசி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மறுநாளைக்கு அது கொட்டு ராஜா என்ற அழகு ராஜான்னு அவர் வந்து பண்ணி வழக்கம் போல், அதாவது போலீஸ்காரனை தொட்டால் என்கவுண்டர்ன்றது வந்து எல்லா ஆட்சியிலையுமே ஒரு பொதுவான ஒரு எழுதப்படாத விதி. இந்த ஆம்சாங் வழக்கிலே அந்த திருவேங்கடத்துக்காக தானே சொன்னாங்க, அவர் வந்து எங்கே துப்பாக்கி பதுக்கி வச்சுருக்கேன்னு விடிகாத்தால் தான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி விடிகாத்தால் சொல்லி இருட்டில் தான் வந்து கூப்பிட்டு போய் அவர் துப்பாக்கி எடுத்து காமிக்கும்போது போலீஸ்காரரை தாக்க வந்தார், சுட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த கொட்டுராஜா வந்து அவர் எங்கே ஒழிச்சு வச்சுருக்காரு, எங்கே திருமாந்துறையில் பக்கத்துலேயே எங்கேயோ ஒழிச்சு வச்சுருந்தாராம். ஏதோ நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் இன்னும் கொஞ்சம் அதை எடுத்து காமிக்கிறேன்னு வந்தாராம். அப்போது ஒரு நாட்டு வெடிகுண்டு எடுத்து ஒரு காவலர் இன்ஸ்பெக்டர் மேலே போடுறதுக்கு போயிட்டாராம். அப்போ உடனே தற்காப்புக்காக அவர் சுடப்பட்டார். வழக்கமாக சொல்லக்கூடிய என்கவுண்டர் கதை இது. எல்லா என்கவுண்டர் கதை எல்லா ஆட்சியிலையும் இப்படி தான் இருக்கும். அடேடே ஆச்சரியக்குறியாக தான் இருக்கும். அப்படி தான் இதுவும் இருக்குது. ரைட்டு, நம்ம வந்து அதை தவறு என்று சொல்ல முடியாது. அதில் வந்து சட்ட ரீதியாக போலி என்கவுண்டர்கள் தவறு என்று சொன்னால் கூட தார்மீக ரீதியாக அப்போ தான் பயம் இருக்கும். இப்போ போலீஸ்காரன் வந்து விசாரணை பண்ணணுன்னா ஐயா அப்படின்னு சொல்லி அன்பாக கேட்டால் யார் பதில் சொல்லுவாங்க? அது ஒரு முறையாக விசாரிக்க வேண்டும். அதுக்கென்று ஒரு சில வழிகள் இருக்குது. அந்த மாதிரி அதுடைய பூர்வீகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வி.கே. குருசாமின்னு திமுகவில் இருந்தார், அந்த பக்கம் ராஜபாண்டின்னு அதிமுகவில் இருந்தார். இவங்கக்குள்ள சில பிரச்சனைகள் அப்போது முன்னால். இந்த வி.கே. குருசாமியை ராஜபாண்டியோட ஆள் ஒருத்தர் கொண்டுட்டார். அவர் பேர் கிளாமர் காலின்னு ஒருத்தர், அவர் கொண்டுட்டார். அப்புறம் அவர் வந்து இவங்க பக்கத்துலேருந்து ஒருத்தர். இப்படி இதுவரை 2003 அந்த அவங்க 2 பேருக்குள்ள பகையாகி ஒருத்தர் இறந்து போனதுலேருந்து அவரும் அந்த பக்கமும் இறந்து போயிட்டார். இப்போ அவருடைய மகள், இவருடைய வாரிசு, இவங்கெல்லாம் வந்து கவுன்சிலர்னு அவங்களும் ஏதோ கட்சியில் அந்தந்த கட்சியில் இருக்காங்க, திமுக அதிமுக. 22 கொலைகள் நடந்திருக்கு. இன்னும் அந்த பகை அடங்கலை 2003 அப்புறம். ஆமாம். இப்போ இந்த வெள்ளைக்காளிங்கிறவர் இந்த ராஜபாண்டி இவருடைய வாரிசில் வர்றாரு. அவரை எதிர்த்து கொன்ற அந்த கொட்டுராஜா வந்து வி.கே. குருசாமி வேணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க இந்த வெள்ளைக்காளி இவங்களாம் எல்லாரும் வந்து கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இப்போ சார் 2003 காலகட்டத்தில் இல்லைங்க, அப்போ 2003 சொல்லலை, தற்பொழுது. ஆமாம். நீங்கள் தமிழ்நாடு முன்னேறவே இல்லைன்னு யார் சொன்னா? 2003 நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்போல்லாம் அவ்வளோ கஞ்சா இல்லை. இப்போ 2026 இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ நான் தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? முன்னேறிய மாநிலம்னு முதல்வர் அடிக்கடி சொல்லுவாரா? கரெக்டு தானே? எவ்வளோ முன்னேறி இருக்குது. எங்கே பார்த்தாலும் சின்ன பையன் வந்து 15 வயசு பையன் கொண்டுட்டான்னா கஞ்சா, அதுக்கு பின்னணி 2 ரவுடி கும்பல் ஒருத்தர் வெட்டிட்டாங்க, போய் பார்த்தீங்கன்னா கஞ்சா. அதாவது ஆள்வது திமுகவா, ஆள்வது கஞ்சாவா? திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை கஞ்சா முன்னேற்ற கழகமா? நான் அவங்கள சொல்லலை. ஆள்வது கஞ்சா. நம்மை சுற்றி எல்லா இடத்துலையும் பரவி இருப்பது கஞ்சா. ஓகே. அப்போ நம்மை ஆள்வது யார்? கஞ்சா தான் நம்மை ஆள்கிறது. இளைஞர்களை, அதுவும் இளைய தலைமுறையை அந்த கஞ்சா தான் ஆள்கிறது, அவர்களை ஆட்டுவிக்கிறது. சார், ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்குறப்போ காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறப்பவே காவல்துறை மீதே வந்து தாக்குறப்போ, ஆனால் காவல்துறைக்கு பதக்கங்கள்லாம் கொடுத்து ஆளுநரை கூட படிக்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிற மாநிலம் அப்படின்னு அமைதி பூங்கான்னு சொல்லி படிக்க வச்சாங்க. அதை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இப்போ கூட காவல்துறையில் நசீர்
அகமதா நசீர் முகமதோ ஒருத்தர், அவர் கஞ்சா விநியோகம் பண்ணாருன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. யார்? காவல்துறையில் ஒருத்தர் இருக்கிறவர் 17 கிலோ கஞ்சா வந்து அவர் விநியோகம் பண்ணியிருக்கார், விற்பனை. நசீர் முகமது. கஞ்சா அதிகமாக அவங்களே விற்பனை பண்ணால் அவங்கள எப்படி மதிப்பான்? நான் எல்லா காவல்துறையும் வந்து தப்பாக சொல்லலை. காவல்துறையில் கருப்பு ஆடுகள் எல்லா ஆட்சியிலையும் இருக்கும். இப்போ வந்து கருப்பு ஆடுகள் அதிகமாகவும் திறமையான சிறப்பான நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் கம்மியாகவும் ஆகிட்டாங்க. இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்காங்க. ஆனால் இது கம்மியாகிட்டே வருது, அது அதிகமாகிட்டே வருது. அந்த மாதிரி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கேலிக்குரியதாக குடியரசு விழாவும் போது மெடல் கொடுக்குறீங்க, விருதுகள் வழக்கமாக மத்திய அரசு கொடுப்பாங்க, மாநில அரசு கொடுப்பாங்க. மெடலை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயே அவர் ரெடி பண்ண மாட்டாங்களா? என்ன நிர்வாகம்? காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் வந்து பொறுப்பு. திடீர்னு மெடல் வந்து ஆர்டர் பண்ண மெடல் வரலையா? போன வருஷம் மெடல் வாங்கிட்டு இந்த தடவை சந்தோஷமாக அந்த குத்திட்டு விழாவுக்கு அழைப்பாளர்களாக கெஸ்ட்டாக வந்திருப்பா, விருந்தினராக. அவங்ககிட்டலாம் போய் இந்த சட்டையில் குத்திருக்கிற மெடல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வசூல் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க ரொட்டேஷனுக்கு. இந்த தடவை என்ன மெடல் வரல, அது பத்தலை. இப்போ உதாரணமாக 100 பேர் மெடல் வாங்குறாங்கன்னு வைங்க, ஒரு 40 பேர் தான் போன வருஷத்துக்காரன் வந்திருக்கான். அவங்கள்ட்ட இது வாங்கினா 40 தான் வரும். பாக்கி 60 பேருக்கு என்ன பண்ணுறது? முதல் 40 பேர் கொடுக்குறாங்களா, அவன் வாங்கிட்டு மேடையிலேருந்து இறங்கி போனோன்னு அந்த பக்கம் வந்து அந்த மெடலில் கொடுங்க, திருப்பி மறுபடியும் ரொட்டேஷன். வேட்டி சேலை கொடுக்குற மாதிரி மாற்றிருக்காங்க. வேஷ்டி சேலை கொடுக்குற மாதிரி. இது எவ்வளவு ஒரு அவலமான ஒரு ஆட்சி முறை நிர்வாகம் எவ்வளவு அலட்சியமாகவும் அவலமாகவும் இருக்கிறது என்று. அந்த மெடல்ங்கிறது அந்த 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 இண்டிவிஜுவல் அந்த அதிகாரிக்கோ அந்த காவலருக்கோ அது எவ்வளவு வந்து பெருமை, அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ பெருமை. அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இந்த தடவை முதல்வருடைய அவர் கையால் அவார்டு வாங்குறார். அந்த குடும்பத்துக்கு அந்த தலைமுறைக்கே பெருமை. அவங்க வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க, யார் வந்தாலும் அது முதல்வர் அந்த ஃபோட்டோ, யார் முதல்வராக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதல்வர். அப்படி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் வந்து பிரதிபா பாட்டீல் அவர்கள் இருக்கும்பொழுது ஒரு புத்தகத்திற்காக வந்து ஒரு தேசிய விருது வாங்கினேன். எங்கள் வீட்டில் அந்த சர்டிஃபிகேட்டை நான் செவத்தில் உள்ளே நுழைஞ்சோன்னு மாட்டி வச்சுருக்கேன். பிரதிபா பாட்டீல் வந்து உண்மையிலேயே இப்போது எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க அதுக்கப்புறம் 3-4 பேர் குடியரசுத் தலைவராக மாறிட்டாங்க. அது எவ்வளோ பெருமை எனக்கு. ஏனென்றால் இந்த தேசமே எனக்கு ஒரு விருது கொடுத்திருக்கிறது. குடியரசுத் தலைவர். அப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும் விருது ஸ்டாலின் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, தமிழ்நாடே கொடுத்திருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட மெடலை முன்னால் வந்து ஆர்டர் பண்ணி கரெக்டாக வந்து கொண்டு வர வேண்டாமா? அதில் கூட கவனம் செலுத்தலைன்னா அப்போ நீங்கள் மக்கள் விஷயத்தில் என்ன? காவல்துறைக்கே இந்த கதி என்றால் அப்போ காவல்துறையை நீங்கள் மதித்தா, நீங்களே மதிக்கலைன்னா கஞ்சா வியாபாரி எப்படி மதிப்பான், ரவுடி எப்படி மதிப்பான்? அரசே நான் மதிக்கலைன்னு சொல்கிறது வந்து அதற்கான ஒரு சரியான அந்த கவனத்துடன் அந்த விருதுகளை வந்து முன்னாலேயே வரவழைத்திருக்க வேண்டாமா? நம்ம ஒரு விழா அரேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கான எல்லா விருதுகள் அதுக்கு ஏதாவது நினைவு பரிசுகள்லாம் வந்து 2 நாள் முன்னாலே வாங்கி கரெக்டாக வச்சிருவோம்ல, அதில் பேர்லாம் எழுதி. இவ்வளோ பெரிய அரசு, அதுக்கு ஒரு கீழே ஒரு காவல்துறை நிர்வாகம், முதலமைச்சருடைய IAS அதிகாரிகள், எத்தனையோ அரசு ஊழியர்கள், இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அந்த விழாவுக்கு. குடியரசு அந்த முதல்வர் கலந்து கொள்ளும் விழா. அப்படி என்றால் அதிகாரிகளுக்கு இந்த முதல்வர் மீது மரியாதை இல்லை என்ற ஒரு அர்த்தம் மக்கள் நினைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்போ தான் அவன் எப்படி பேசுகிறான்? இந்த இடத்துல கலைஞர் மட்டும் இருந்திருந்தார், இந்த அம்மா ஜெயலலிதா மட்டும் இருந்துச்சு பேசுகிறானா இல்லையா? அந்த ஒப்பிடுதல் வந்து தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. நீங்கள் முதல்வர் இதற்கு பொறுப்புண்டு, முதல்வர் இருந்துன்னா அவர் போய் கடையில் போய் விருதெல்லாம் வாங்கிட்டு வருவாரா, இல்லை ஆர்டர் கொடுப்பாரா? அதிகாரிகள் தான் செய்யணும். அந்த நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை செய்யும்போது எங்கேயோ யாரோ கீழே வந்து அதிகாரிகள் செய்ததனால் வந்த ஒரு வெற்றி, அதனால் நிகழ்ந்த நல்லதுகளுக்கு வந்து முதல்வர் வந்து பெருமை கொள்கிறார்ல. நாம் தமிழகத்தில் தமிழ்நாடு இந்த இடத்தில் 15வது இடத்திலிருந்து 8வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது ஏதோ ஒரு வகையில். இவரே தான் 15லேருந்து 8 கொண்டு வச்சாரா? ஒரு துறை வேலை பார்த்தது இவருடைய தலைமையில். பெருமை கொள்வதற்கு மட்டும் நீங்கள் முன்னால் வரீங்கன்னா இந்த அவமானத்திற்கும் அவலத்திற்கும் நீங்கள் தானே பொறுப்பு.
இது உங்களை மட்டும் வந்து அவமானப்படுத்துவதில்லை, காவல்துறையை அவமானப்படுத்துது, அவங்களுடைய நிர்வாக திறமையை, தமிழ்நாடு அரசின் நிர்வாக திறமையை, அந்த காவலர்களை. அவன் பாருங்கள், போன வருஷம் விருது வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சந்தோஷமாக மெடலை பெருமையாக குத்திட்டு வந்து உட்காந்து மெடல் வேணாம், அவன் பக்குன்னு இந்த மெடல் திரும்பி வருமா வராதா, அவனுக்கு அது பெருமை. போன வருஷம் வாங்கினாவோட அவனுடைய ஆயுட்காலம் முழுக்க பெருமை. இது ரொம்ப கேலி கூத்தாக. இப்போ கட்சி கூட்டம் மாநாட்டினா வந்து தஞ்சாவூரில் வந்து பெண்கள் வெல்லும் பெண்கள்லாம் கூப்பிட்றீங்க, 200 ரூபா கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்க. சரி, அது நம்மளுடைய வழக்கமான மாடலில் வருது, அதனால் கூப்பிட்டு வந்துடுறீங்க. அதே மாதிரி இந்த மெடலுக்கு எவ்வளவோ அது என்ன கொடுத்தா, அது அரசு செலவில் தானே, கட்சி செலவு கூட இல்லை. ஓகே, அரசு செலவில் அது பண்ணியிருக்கலாமே. இது குடியரசு விழா என்பதற்கே ஒரு அவமானமாக போய்விட்டது இல்லையா? அது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு அவலம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறப்போ சொல்லியிருந்தீங்க தமிழ்நாடே கொடுத்தா மாதிரி முதல்வர் நான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான போர் தான் இந்த களமாக இருக்க போகுது 2026 சொல்லி இந்த மெடலா முதல்வர் சொல்லியிருக்காரு. காணாமல் போன மெடலா? இல்லை, காணாமல் போன அது ஒன்றும் இந்த தேர்தல் இல்லை, என்டிஏ தான் திருடிட்டு போயிடுச்சுன்னு அது சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த தேர்தல் களம் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான போர்க்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடே எல்லாருமே திமுக ஓட்டு போட்டுருவாங்களா சார்? அவர் அப்படி தான் சார் சொல்கிறாரு. அவர் சொல்லுவாருங்க. இப்போ கூட தான் அவர் சொன்னார், பெண்களின் பாதுகாப்பில் வந்து நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சத்தியம் செய்கிறேன்னு சொன்னார். அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 பெண்கள் பாதுகாப்பு விஷயமா பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ச்சி சம்பவங்கள் 6 சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போது முதல்வர் வந்து பொய் சத்தியம் பண்ணுறாருன்னு சொல்கிறதா நம்ம என்ன சொல்கிறது? ஏதாவது சினிமாவில் அசோகம் ஒரு படத்தில் சொல்லுவார், சத்தியம்னா எனக்கு சக்கரை பொங்கல். அரசியல்வாதிகளுக்கு, நான் இவர் ஸ்டாலின் மட்டும் சொல்லலை, பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு சத்தியம். எங்கள் குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வரமாட்டோன்னு ஐயா சொல்லலையா, ராமதாஸ் ஐயா? எங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் வரமாட்டார்கள்னு ஸ்டாலின் ஐயா சொல்லலையா? அதுக்கப்புறம் உதயநிதி வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரலையா? துணை முதல்வர் வரைக்கும் வரலையா? இதெல்லாம் வந்து அவர்கள் அரசியல்வாதிகள் பேசுவதை யாருமே என்றைக்குமே சீரியஸாக. வைகோ வந்து என்னுடைய கல்லறையில் கூட நான் திமுகவுடன் கொடுங்கோலன் கருணாநிதியுடன் கூட்டணி சேர மாட்டேன். எங்கே வந்து நின்னார்? நான் டார்ச் லைட் எடுத்ததே திமுக என்ற ஊழல் இருட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தான் சொன்ன கமலஹாசன் கடைசியில் என்ன ஆனார்? பேட்டரி இல்லைன்னு சொல்லி இங்கே தானே வந்து நிற்கிறாரு. டார்ச் லைட் இருக்கிறவங்களை மட்டும் விட்டுறீங்களா சார்? அவர் டிடிவியும் சொன்னார் சார், எடப்பாடியோட போகிறதுக்கு நான் தற்கொலை பண்ணி பண்ணார் சார் சொன்னார். இல்லை, நாம் வந்து யாரையும் வந்து விட்டு வச்சு சொல்லலை, எந்த பக்கமும் நம்ம வந்து சார்ந்து சொல்லலை. டிடிவி வந்து அப்படி சொன்னார். இப்போ வந்து அதான் சொல்லிட்டோமே, நம்ம ஏற்கனவே சொன்னோமே, 2 பேரும் பாசமலர் ஆயிட்டாங்க. கைவீஸ் அம்மா கைவீஸு அப்படின்னு கை கோத்துட்டு பாட்டு பாடாத குறை என்னாச்சு? இதெல்லாம் வந்து இதே வந்து அண்ணாமலை இருக்கும்போது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்து வராமல் போகும்போது அதிமுகவும் பாஜகவும், அதாவது அந்தந்த தலைவர்கள் எவ்வளோ விமர்சனம் செய்து கொண்டார்கள். இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து தானே ஒரே கூட்டணியில் வந்து ஏங்க இந்த சும்மா அப்படி தாங்க இந்த தேர்தல் வந்ததுன்னா நான் கை பிடிச்சி தூக்கி நிற்பாங்க. யார்? நான் வந்து இந்த பக்கம் பாஜக கூட்டணியாக இருந்தாலும் அதான் சொல்கிறேன், திமுக கூட்டணி அதான், எல்லா கூட்டணியும் அதான் சொல்கிறேன். இந்த கையை பிடிச்சி தூக்கி நின்னா அவங்க அன்றைக்கி அப்படி தான் நிற்பாங்க. மறுநாளே கூட வந்து எவ்வளோ மாறி இருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து இப்போ தேர்தல் வந்து முடிவு வந்ததுக்கு அப்புறம் வந்து கூட்டணி மாறலையா உத்தவ் தாக்கரே? யாராவது பொதுமக்கள் வெகுண்டு போய் புரட்சி செய்து நேற்று வரை பாஜக கூட்டணியில் இருந்தீர்களே, இன்று காங்கிரஸுடன் சேர்ந்து அமைச்சரவை அமைக்கிறீர்களே, உங்களை சும்மா விடமாட்டோம், போட்ட ஓட்டெல்லாம் திருப்பி வாங்கிப்போம் சொல்ல முடியுமா? நம்ம ஜனநாயகத்தில் வந்து அது சாத்தியமா? நான் வந்து தவறுன்னா வந்து உத்தவ் தாக்கரேவை மட்டும் சொல்லலை, உத்தவ் தாக்கரே, பாஜக, அந்த பக்கம் எதிராக இருந்த காங்கிரஸு, சரத்பவார் கட்சி, இப்படி அங்கே உள்ள கட்சிகள். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் அன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை வந்து சமூக ஒழுக்கமுள்ள சமுதாய இயக்கம், பாஜகவை மதவாத கட்சி என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொன்ன அதே கலைஞருடைய கருணாநிதியுடைய கட்சி தானே இன்றைக்கி வந்து சொல்லுது. அதே கருணாநிதியே வாஜ்பாய் அரசு முடிஞ்சு யூபி அரசு போகும்போது என்ன சொல்லிட்டார்? அது மதவாத கட்சின்ட்டார். 1 மாதத்துக்கு முன்னால் மதவாத கட்சி இல்லைன்னாரு, 1 மாதம் கழித்து ஏதோ ஒரு சில மாதங்கள் கழித்து மதவாத கட்சி. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, அரசியல்வாதிகளில் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் வித்தியாசமே கிடையாது. கட்சி இவர்கள் ரொம்ப கொள்கை சீலர்கள் அப்படின்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாது.
ஏங்க நேற்று இருந்தவன் இந்த கட்சி மாதிரி இன்றைக்கி இங்கே வந்துடுறான். மாஃபியா கிங்குன்னு சொல்லி அவரை கைது செய்வோம்னு சொன்ன செந்தில் பாலாஜி தியாகி ஆகலாம். வைத்திலிங்க நேற்று வரைக்கும் அங்கே வந்து திமுகவை வந்து கொதறன்னு கொதறிட்டு இருந்தார். இன்றைக்கி இங்கே வந்துட்டார். மருதழகராஜ் வந்து நமது எம்ஜிஆரில் வந்து முதல் பக்கத்தில் கிழின்னு கிழிச்சிருக்கார் திமுகவையும் கருணாநிதி எல்லாரும் உள்ளிட்ட தலைவர்களையும். இன்றைக்கி வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? ஸோ நான் அங்கேருந்து இங்கே மட்டும் சொல்ல, இங்கேருந்து அங்கே போனவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. நாளைக்கு ஒரு கால அதிமுக தெரியாது, அதிமுக தலைமையில் ஒரு ஆட்சி அமையுமானால் தமிழ்நாட்டில் அமையுமா அமையாதா மக்கள் தீர்ப்பு. அமையுதுன்னு வச்சுங்க, அப்படியே இந்த லெஃப்ட் ரைட் திமுகவில் இருந்து அதிமுக போயிடும். அவ்வளோதானே. ஏன் போக மாட்டாங்க? நான் வந்து ஏதோ வந்து அதிமுக இந்த இவங்க புனிதமான கட்சி அவங்க அதெல்லாம் நான் அங்கே அந்த மாதிரிலாம் பேசலை. இங்கே வியாபாரம் பெட்டராக இருக்கும்னா இங்கே வந்துடுறாங்க. நாளைக்கு ஒரு காலம் அங்கே வியாபாரம் பெட்டராக இருக்குன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அங்கேயும் போவாங்க. ஓகே, மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதையும் வேடிக்கை பார்ப்பாங்க, அதையும் வேடிக்கை பார்ப்பாங்க. இதே கேள்வியை நீங்களும் கேட்பீங்க, இதே பதிலாக நானும் உட்காந்து சொல்ல போகிறேன். ஓகே, எது மாறப்போகுது? இதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல். இது மக்களாக பார்த்து இதற்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் ஒழிய மறுபடியும் மக்களுக்கு ஏமாற்றம் தான் மாற்றம். சார், விவசாயிகள் வந்து திருச்சியில் அதாவது கவனம் ஈர்க்கும் வகையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது விவசாயிகள் தொடர்ந்து ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் இன்னும் தீரல. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பிரியாணி போட்டு சேகர்பாபு வந்து அது என்ன எனக்கு புரியலன்னா, தூய்மை பணியாளர்களுக்கும் அது சுகாதாரத்துறையில் வரும்பொழுது சுப்பிரமணியம் வராமல் சேகர்பாபு ஏன் உள்ளே வராருன்னு தெரியல. அவர் வந்து எல்லாருக்கும் பிரியாணி போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாரு. முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் 3வது நாள் பார்த்து அவங்க வந்து இல்லை, எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. இது வந்து செவிலியர்கள்லாம் நடக்குது. தூய்மை பணியாளர்களை தீர்ந்து போச்சே, போராட்டம் முடிஞ்சு போச்சு, சும்மா முடிஞ்சது இது வரைக்கும் 3-4 தடவை சொல்லிட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டே ஏதோ ஒரு தீர்ந்து போனதாக ஒரு கணக்கு காமிக்கிறார்கள்னு அர்த்தம். இதே மாதிரி விவசாயிகள் அந்த நிலத்தை வந்து அதாவது ஓசூர், பரந்தூர் மாதிரி இடங்கள் எடுக்கிறது, அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக போராடுகிறார்கள். அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது வந்து அதிகப்படுத்தணும். இப்படி வழக்கமான அந்த விவசாயிகளுக்கு உள்ள குறைகள் அதை வந்து பண்ணி எடுக்கிறாங்க. இதில் வந்து தேசிய தென்னிந்திய நதி இணைப்பு விவசாயிகள் சங்கம்னு ஒரு விவசாயிகள் சங்கத்திலேயே பல சங்கங்கள் இருக்குது. அதில் ஒரு சங்கம். அவங்க வந்து திருச்சியில் வந்து போராட்டம் பண்ணும்போது நாமம் போட்டுட்டு போராடினாங்க. அப்புறம் வந்து அரை நிர்வாண போராட்டம், சட்டையை ஒத்துட்டு ஆம்பளைங்கெல்லாம் போராடினாங்க. அரசு வந்து ஒன்றும் கண்டுக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து யோகா பண்ணிட்டு பண்ணாங்க. அவங்களாம் கைது பண்ணாங்க, மண்டபத்தில் அடைச்சி வச்சு பண்ணாங்க. இவங்க வந்து மனித கழிவை ஒன்றும் போராட்டம் நேற்று தான் நினைக்கிறேன், பண்ணியிருக்காங்க. அடையாளத்திற்காக கவன ஈர்ப்புக்காக இருந்தால் கூட விவசாயிகள் என்பவர்கள் நமக்கு சோறு போடுபவர்கள். இன்றைக்கி நம்ம வந்து இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ களத்தில் போராடுற, களத்தில் வந்து வேலை செய்கிற, உழைக்கிற, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறோம். நம்ம வந்து நீங்கள் நானும் வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் கேமராவுக்கு ஏசி வேணுங்கிறது, உங்களுக்கு எனக்கு ஏசி வேணுமா வேண்டாமோ, கேமராவுக்கு ஏசி வேணுங்கிறதுக்காக ஏசியில் உட்காந்து பேசுகிறோம். நான் உண்மையை சொல்கிறேன். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கோன்னா வீட்டுக்கு போனோன்னே வந்து முதல்ல சாப்பாடு தானே பார்க்குறோம். அந்த சாப்பாடு விவசாயி இல்லாமல் அது அரிசி கிடைப்பதற்கு சாத்தியம் இல்லையே, அரிசியோ மற்ற உணவுப் பொருட்களோ. அந்த விவசாயி மனித கழிவை அது வந்து போராட்டத்திற்காகத்தான் என்றால் கூட அப்படி அந்த கடைசி அவல நிலைக்கு கூட போகும் வரை இந்த அரசு வந்து அதை வந்து அனுமதித்திருக்கிறது. அதை அந்த போராட்ட விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கான அரசு, இது மாணவர்களுக்கான அரசு, இது செவிலியர்களுக்கான அரசு, மருத்துவர்களுக்கான அரசு, ஆசிரியர்களுக்கான இந்த அவலம் வந்து இது உலக அளவில் இது வந்து பரவச்சின்னு வைங்க. தமிழ்நாட்டிற்கு எப்பேற்பட்ட, இந்தியாவிற்கு எப்பேற்பட்ட அவமானம், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு. இந்த ஜெயரஞ்சன் போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை வந்து ஜெர்மனிக்கு தனி நாடாக இருந்தால் ஜெர்மனிக்கு பின்னுக்கு தள்ளி விட்டு தமிழ்நாடு முன்னாடி வந்திருக்கும்னு சொல்கிறாரு. அவர்கிட்டலாம் கேட்கணும், ஜெர்மனியில் இப்படி தான் விவசாயிகள்லாம் மனித கழிவை திங்கிற அளவுக்கு விட்டாங்களான்னு. அடையாள போராட்டம் தான் இருந்தால் கூட அந்த அளவுக்கு அவர்கள் விரக்தி அடைந்தார்கள். அரசு அலட்சியப்படுத்துகிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா வேங்கை வயலில் வந்து ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு?
அடையாளத்துக்காக போராட்டம் நடக்கும்போது வந்து அத்தனை வீடியோ யூடியூப்பு சேனல் இதுக்கு எதிரிலேயே வந்து மனித கழிவை திங்கும்போதே திங்க வேண்டிய ஒரு அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணுங்கிற ஒரு நிலைமை வரும்போதே கவலைப்படாத அரசு எங்கேயோ ஒரு தண்ணி தொட்டியில் கலந்ததுக்கு அப்போ இவ்வளோ நாள் வந்து அதை கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. அது என்ன நம்ம திருப்பி சொல்லியிருக்கோம். இதோட நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். 800 பேர் இருக்கிற கிராமத்தில் அதை கலந்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேராக வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா கூட போலீஸில் வந்து 80 நாளில் விசாரிச்சிருக்க முடியும். இவ்வளோ வருஷத்தில் விசாரிக்க முடியலை, இல்லை விசாரிக்க விரும்பலை. சாதி ரீதியான அரசியல் காரணமாக, சாதி அரசியல் காரணமாக எவன் புகார் தந்தானோ கடைசியில் அவன் தான் சொன்னாங்க, அவனும் வந்து கேஸை போட்டு தடை வாங்கிட்டான், அது நின்று போச்சு. மிக மிக அவலமான நிலை. எந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் வந்து எந்த சாராரும் திருப்தியாக இல்லை. விவசாயிகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், இந்த தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், இப்படி எந்த சாராருமே மகிழ்ச்சியாக இல்லை. அந்த மாதிரி ஒரு 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 என்ன ஒரு சூழ்நிலை வந்து காவல்துறையும் மகிழ்ச்சியாக இல்லை. ஓகே, ஏன்னா அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறம் தானே அவங்க மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இது ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலை. எல்லா ஆட்சிகளிலும் குறைபாடுகள் இருந்திருக்கின்றன. இதே திமுக ஆட்சி முன்னாலேயும் சரி, அதிமுக ஆட்சி, ஏன்னா தமிழ்நாட்டில் 67க்கு அப்புறம் அவங்க தான். 67க்கு முன்னால் இருந்த ஆட்சிகளிலும் காங்கிரஸ் ஆட்சிகளிலும் குறைபாடுகள் இருந்திருக்கும். குறைபாடுகளே இல்லாத ஒரு ஆட்சி என்பது எந்த மாநிலத்திலும் இருக்க முடியாது, மத்தியிலும் இருக்க முடியாது. இப்படி ஒரு அவலமான நிலை. இப்போது மற்ற மாநிலங்களெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில் போகிறோன்னா என்ன மரியாதை இருக்கும் நமக்கு? சொந்த விவசாயி மனித கழிவை திங்கிற அளவுக்கு உங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ தமிழர்கள் அனைவருமே இதை சேர்ந்து அனுமதித்தது போல ஒரு அவலம் இப்போ வந்து தேர்தலுக்காக வந்து இவங்க வந்து துரைமுருகனோடு சொல்லியிருக்காரு, தமிழகம் தலை குனியாது அப்படின்னு. ஒரு குனியை வச்சுட்டிங்களே, நிமிரவே முடியாது போல இருக்கேன். இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்களே. தமிழனை வந்து தலை நிமிர விடாமல் தலை குனிந்தது தான். குப்புற தள்ளி விட்டீர்களே. தலை குனிய வைத்து இருந்தால் கூட பரவாயில்ல, குப்புற தள்ளி விட்டீர்களே என்ற ஒரு வருத்தமும் ஆதங்கமும் நமக்கு இருக்கிறது. இதற்கு அப்புறமாவது அந்த விவசாயிகளை அழைத்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அதில் என்ன வந்து செய்ய முடியுமோ எல்லா அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பமோ வாய்ப்பு வசதிகளோ இல்லாமல் இருக்கலாம். அவங்க கேட்குற 20 கோரிக்கைன்னா எது முடியுமோ அதை செய்யலாம். அதுவும் இருக்கிற இந்த இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்கிற மாதிரி இந்த சமயத்தில் இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. அறிவிப்பு வர்றதுக்கு அநேகமாக எத்தனை நாட்கள் இருக்குது தேர்தல் அறிவிப்பு. இப்போ 2000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடுறாங்க. நீங்கள் டெண்டரை விட்டு கமிஷனை வாங்கிட்டு போயிடுவீங்க. இந்த டெண்டரை நிறைவேற்றுவாங்களா? அடுத்த ஆட்சி நீங்கள் வந்தால் நிறைவேற்றலாம், அடுத்த ஆட்சி நீங்கள் வரலன்னா நிறைவேற்ற முடியாது. டெண்டர் கேன்சல் ஆகிடும் வேறு ஆட்சி வந்தால். இல்லை நீங்களே வந்தால் கூட அன்றைக்கி அமைச்சர் மாறிடுவார், துறை மாறிடும். அவர் என்ன சொல்லுவார், அவர்கிட்ட தான் நீங்கள் கொடுத்த கமிஷனு இப்போ எனக்கு கொடுங்க. இது அரசியல், தமிழ்நாட்டு திராவிட அரசியலில் இயல்பாக உள்ளது. டெண்டர் விட்டு 1 மாதம் கூட இல்லாத போது 2000 கோடிக்கு டெண்டர் விட்டு அதில் ஏதோ ஒரு நீங்கள் 10%, 20% கமிஷன் வாங்குது. அது தெரியுது. நிச்சயமாக இந்த வேலை இந்த 1 மாதத்தில் 2 மாதத்தில் முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த விவசாயிகளுடைய குறைகளை கூப்பிட்டு ஏதோ முடிந்தவரை வந்து அதை நிறைவேற்றலாம். குறைந்தபட்சம் இப்போ வந்து நிறைவேற்றலாம் முடியாது, நிறைவேற்றுவதாக வாக்களிக்கலாம், அவ்வளோதான் முடியும் இந்த 1 மாத டயத்தில். அது கூட செய்ய மனம் இல்லையா? கல்மனதா இந்த அரசுக்கு அப்படிங்கிறதா நமக்கு வருத்தம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.